ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே என்டிபிசி அண்ட் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ஏஎல்பி டெக்னீஷியன் ஆர்பிஎஃப் ஓட எஸ்ஐல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி இதுல பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாம வரக்கூடிய என்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாமுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ இதுல இருக்கிறத மட்டுமே படிச்சாலே கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகே, சோ இந்த கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, சோ எல்லா சப்ஜெக்டும் இதுலயே உங்களுக்கு வந்து கவர் பண்ணிருப்போம். சப்போஸ் என்டிபிசில எல்லாமே படிச்சு முடிச்சிட்டீங்க, டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரயில்வே எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல அவைலபிளா இருக்கு. நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாமுக்கான லாஸ்ட் 1.5 இயரோட கரண்ட் அஃபேருக்கு தனியா சிஏபிடிஎஃப் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபிகர் கம்ப்ளீஷன். ரயில்வே எக்ஸாம்ல ஃபிகரை வச்சு மட்டுமே உங்களுக்கு ஒரு 4 கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. அதாவது இந்த படத்துல ஒரு முக்காவாசி இது வரைஞ்சிட்டாங்க, மீதி காவாசி நாம வந்து என்ன பண்ணணும், இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஒண்ணுமே இல்ல, பக்கத்துல என்ன இருக்கோ அதை பார்த்து அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், அதை பார்த்தே வரைஞ்சிடலாம். ஓகேவா? சோ இங்க பாருங்க, இப்ப என்ன இருக்கு, ஒரு ஸ்கொயர் இருக்கு. அந்த ஸ்கொயரை இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. அப்படி பிரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு கோடு வருமா? அப்ப இந்த பாக்ஸுக்குள்ள இந்த கோடு பாத்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்லயுமே அந்த கோடு இருக்கு. அதை வச்சு நாம சொல்ல முடியாது. இப்ப இந்த பக்கம் இப்படி போட்டிருக்காங்களா, சோ அதே மாதிரி இந்த பக்கமும் போடணுமா? சோ இந்த பக்கமும் போட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயருக்குள்ள வேற என்ன வரும், இந்த கிராஸா இருக்கக்கூடிய கோடு பிளஸ் இந்த மாதிரி ஒரு இது. சோ இந்த மாதிரி ஒரு இது ஆப்ஷன் ஏல இருக்கு. ஆப்ஷன் பில என்ன தப்புன்னு பாருங்க. இப்படி நமக்கு எப்படி இருக்கு, 90 டிகிரில இருக்கு இது. ஆனா இது வந்து கொஞ்சம் சாச்சாக்குல கொடுத்திருக்காங்க. அதனால இதை எலிமினேட் பண்ணிடலாம். இது பாருங்க விரிகோணம் மாதிரி கொடுத்திருக்காங்க, ஒரு 120 டிகிரி இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதனால இதையும் நாம எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஒண்ணுமே இல்ல, பார்த்தோன்னே பேப்பர் பென் எடுக்காமலே ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின் இதெல்லாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இந்த கொஸ்டின்ல வந்து ஒரு பை சார்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த பை சார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 5 கம்பெனி வந்து கொடுத்திருக்காங்க, ABCDE. ஓகேவா? சோ a company ABCDE manufacture 5 type of products as shown in above pie diagram. If the company manufactures a total of 1440 articles, then how many articles of product be produced by the company? ஒரு நிறுவனம் வந்து ABCDE மேலே உள்ள பை வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி 5 வகையான தயாரிப்புகளை உற்பத்தி செய்கிறது. நிறுவனம் மொத்தம் 1440 கட்டுரைகளை தயாரிக்கிறது என்றால் தயாரிப்பு B யில் எத்தனை கட்டுரைகளை நிறுவனம் தயாரிக்கிறது? ஓகேவா? சோ B ல எத்தனை கட்டுரைகள் வந்து தயாரிச்சிருக்காங்க, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம்? சோ இங்க 1440ங்கிறது இந்த வட்டம் ஃபுல்லா ABCDE எல்லாம் சேர்த்துதான் 1440. இந்த ABCDEங்கிறது என்னது, ஏங்கிறது இந்த ஃபுல்லா ஷேட் பண்ணிருக்கிறது, Bங்கிறது இந்த காலியா இருக்கிறது, Cங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு கோடா இருக்கிறது, Dங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேட் பண்ணிருக்கிறது, Eங்கிறது இது வந்து சாரி ABC, இது D, இது வந்து E. ஓகேவா? அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு யூனிட் கிடைக்கும்? 10 + 20 + 40 + 50 + 60 ஆட் பண்ணா 30, 70, 120, 120 ஒரு 60 எத்தனை வரும் உங்களுக்கு? 180 யூனிட் வந்து கிடைக்குமா? அப்ப அந்த 180 யூனிட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1440க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ 180 யூனிட்ங்கிறது 1440க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து ஒரு யூனிட்டோட வேல்யூ கண்டுபிடிங்க. 0 கட் ஆகிரும். ஸோ ஒரு யூனிட் உங்களுக்கு என்ன வரும்? 8 வருமா? ஓகே, ஸோ 180 யூனிட்ங்கிறது 1440. அப்போ ஒரு யூனிட்ங்கிறது 1440 டிவைடட் பை 180ன்னு போடுவீங்க. ஸோ யூனிட் டிஜிட் வச்சு பாத்தீங்கன்னா இங்க 8, ஸோ 8ல முடியும். அப்ப 8 டைம்ஸ் போகும். அப்ப என்ன வரும்? ஒரு யூனிட்ங்கிறது உங்களுக்கு 8ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்ப என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, ப்ராடக்ட் B வந்து எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ B எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க? 20 யூனிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு யூனிட்ங்கிறது 8ன்னா 20 யூனிட் உங்களுக்கு என்ன வரும்? 20 × 8, சோ 160ன்னு கிடைக்கும். அப்ப ப்ராடக்ட் B ல டோட்டலா எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க? 160 வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ 160ங்கிறது ஆப்ஷன் B. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா?
இந்த கொஸ்டின்ல பாருங்க, வரிசையில் கொடுக்கப்பட்ட சொற்களை அகராதியில் வருத மாதிரி நம்ம என்ன பண்ணணும், வரிசைப்படுத்தணும். ஓகேவா? சோ கொடுக்கப்பட்ட சொற்களை அகராதியில் வரும் வரிசையில் வரிசைப்படுத்தும். அதாவது டிக்ஷனரி ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இந்த டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணலாமா? சோ டிக்ஷனரி ஆர்டர்ல பாருங்க, எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்ன இருக்கு, W ல ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, சோ அப்ப எல்லாத்துலயுமே W ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது லெட்டர் பாருங்க, இது A ல ஆரம்பிச்சிருக்கு, இது A ல ஆரம்பிச்சிருக்கு, இது A ல ஆரம்பிச்சிருக்கு, இது A ல ஆரம்பிச்சிருக்கு. இதை மட்டும் இப்போதைக்கு எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா ஏபிசிடில ஃபர்ஸ்ட் வர்றது உங்களுக்கு என்னது, ஏ தான் வரும். ஓகே, சோ அடுத்து பாருங்க, அதுக்கு அடுத்து மூணாவது லெட்டர் செக் பண்ணுங்க. இங்க ஜி இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஐ இருக்கு, எஸ், அதுக்கப்புறம் இங்கே எஸ் இருக்கு, வி இருக்கு. இந்த லெட்டர்ல எது ஃபர்ஸ்ட் வரும், ஜி தானே ஃபர்ஸ்ட் வரும். ஏபிசிடில ஐக்கு முன்னாடியே ஜி வந்துரும், எஸ்க்கு முன்னாடியே ஜி வந்துரும், திருப்பி விக்கு முன்னாடியே ஜி வந்துரும். அப்ப நாம எதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், வேஜ்ங்கிறது தான் உங்களுக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் வரும். அப்போ ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? அப்போ மற்ற ஆப்ஷன் செக் பண்ணுங்க. இந்த ஒரு ஆப்ஷன்ல மட்டும் தான் ஒன்னா நம்பர் ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்காங்க. மீதி எல்லா ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணாமலே என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப இதோட அரேஞ்ச்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 5 4. ஓகேவா? சோ ஒன்னுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2 வரும். இப்ப அடுத்து செக் பண்ணுங்க, WA. ஓகேவா? சோ எல்லாத்துலயுமே WA தான் இருக்கு. அடுத்து ஜிக்கு அடுத்து வரக்கூடிய லெட்டர் என்னது, ஐ தான் வரும். அப்படிதானே? சோ அப்ப அடுத்து என்ன வரும், உங்களுக்கு வேஸ்ட் வரும். சோ 2 போட்டுடலாம். அதுக்கப்புறம் வேஸ்ட். ஒண்ணுமே இல்ல, ஏபிசிடி ஆர்டர்ல, அதாவது டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இந்த கொஸ்டின்ல என்னது, sin theta plus cos theta equal to √3 அப்படின்னா tan theta plus cot theta வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ என்ன கொடுத்திருக்காங்க, sin theta plus cos thetaங்கிறது உங்களுக்கு √3னா tan theta plus cot theta ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ இப்போ இந்த ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், sin theta plus cos theta the whole square equal to √3 ஸ்கொயர்னு கிடைக்கும். சோ இது வந்து a plus b the whole square ஃபார்மட்ல இருக்கா, a plus b the whole squareக்கான ஃபார்முலா என்ன, a square plus b square plus 2ab. ஓகே, சோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது √3 ஸ்கொயர் பண்ணும்போது என்னவாகிரும், 3 ஆகிரும். அப்ப இதை எப்படி எழுதலாம், a ஸ்கொயர்ங்கும் போது sin ஸ்கொயர் தீட்டா plus cos ஸ்கொயர் தீட்டா plus 2 sin theta cos theta ஈக்குவல் டு 3ன்னு எழுதலாமா? நமக்கு என்ன தெரியும், ட்ரிக்னாமெட்ரியில sin ஸ்கொயர் தீட்டா plus cos ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1ன்னு தெரியும். 1 plus 2 sin theta cos theta ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கும். இந்த 1 இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா 3 - 1 உங்களுக்கு 2 ஆகிரும். அப்ப 2 sin theta cos theta ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ன்னு கிடைக்கும். அப்ப இந்த 2ம் 2ம் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா sin theta cos theta ஓட வேல்யூ வந்து 1ன்னு கிடைக்கும். ஓகே, சோ நான் சொல்றது புரியுதா? ரொம்ப ஸ்பீடா கால்குலேட் பண்ண மாதிரி இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா a plus b the whole square ஃபார்மட்ல கிடைக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab எழுதும்போது sin ஸ்கொயர் தீட்டா plus cos ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1ன்னு தெரியும். ட்ரிக்னாமெட்ரியில நம்ம படிச்சிருக்கோம். பிகினர் யாராவது இருக்கீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ட்ரிக்னாமெட்ரி எல்லாமே டீச் பண்ணிருப்பேன், அதுல பாத்துக்கோங்க. அப்ப இதுல இருந்து 2 sin theta cos theta ஓட வேல்யூ 1 அந்த பக்கம் கொண்டு போகும்போது 2ன்னு கிடைக்கும். அதுல இருந்து sin theta cos theta ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, tan theta plus cot thetaன்னு கொடுத்திருக்காங்களா? சோ tan வந்து எப்படி எழுதலாம், sin theta by cos thetaன்னு எழுதலாம். tan எப்படி எழுதலாம், sin theta plus sin theta by cos thetaன்னு எழுதலாம். cot வந்து எப்படி எழுதலாம், cos theta by sin thetaன்னு எழுதலாம். அப்படிதானே? சோ cot வந்து எப்படி எழுதலாம், cos theta by sin thetaன்னு எழுதலாம். ஓகே, சோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுங்க. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், sin theta cos theta இல்ல cos theta sin thetaன்னு கூட எழுதிக்கலாம். sin theta cos theta திருப்பி என்ன வரணும், இங்க sin theta மட்டும் இல்ல, நார்மலா நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1/2 plus 1/4 இருக்குன்னா எல்சிஎம் எடுத்து பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்க cos theta sin theta இருக்கு. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா cos theta sin theta கிடைக்கும். இல்ல sin theta cos thetaன்னு எழுதிக்கலாம். இங்க sin theta இல்ல, சோ மேலையும் கீழையும் sin thetaவுல மல்டிப்ளை பண்ணும்போது sin ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். பிளஸ் இங்க வந்து மேலையும் கீழையும் cos thetaவுல மல்டிப்ளை பண்ணும்போது cos ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு தெரியும், ட்ரிக்னாமெட்ரியில 1ன்னு தெரியும். டிவைடட் பை sin theta cos thetaவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 1ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன, 1. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 1. 1ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, ட்ரிக்னாமெட்ரியில வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா இதை பார்க்கும் போதே எனக்கு தெரியும் tan theta plus cot theta அப்படின்னா tan வந்து sin theta by cos theta ன்னு எழுதுவேன், cot வந்து cos by sin ன்னு எழுதுவேன். எப்படி எல்சிஎம் எடுக்கும்போது எனக்கு sin theta cos theta ஓட வேல்யூ தேவைப்படும். சோ அதுக்கு தான் க்ளூ இது. அப்ப நான் இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம், sin theta cos theta மட்டும் எனக்கு வேணும். ஆனா இங்க sin theta plus cos theta இருக்கு. அப்ப இத sin theta cos theta ஃபார்மட்டுக்கு மாத்தணும்னா ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு ஈஸியா sin theta cos theta ஓட வேல்யூ வந்து கிடைச்சிரும். ஓகே, சோ தெளிவா புரியுதா? சோ பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கும். சோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுல பாத்துக்கலாம். ஓகே,
அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? The average weight of 10 persons increased by 7.9 kg when a new person replaces one of them weighing 20 kg. What is the weight of the new person? ஒரு புதிய நபர் 20 கிலோ எடையுள்ள ஒருவரை மாற்றும் போது 10 நபர்களின் சராசரி எடை 7.9 கிலோ அதிகரிக்கிறது. புதிய நபரின் எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? சோ ஒரு குரூப்ல ஏற்கனவே பாத்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்க. ஓகே, சோ இந்த 10 பேர் இருக்க குரூப்ல ஒருத்தனை தூக்கி வெளியில போட்டுட்டு அவனுக்கு பதிலா இன்னொருத்தனை தூக்கி உள்ள போடுறோம். ஓகேவா? சோ 10 பேர் இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தரை வெளியில போக வச்சுட்டு அவருக்கு பதிலா இன்னொருத்தரை வந்து என்ன பண்றோம், உள்ள கொண்டு வரோம். ஓகேவா? சோ இந்த வெளியே போற ஆளோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 20 கிலோ. ஓகேவா? சோ வெளியே போறான் பாத்தீங்களா, அவனோட வெயிட் வந்து 20 கிலோ. ஓகே, சோ உள்ள வரான் பாத்தீங்களா, அவனோட வெயிட்டை தான் நாம கண்டுபிடிக்கணும். இவன் உள்ள வர்றதுனால என்ன நடக்குதுங்கிறத மட்டும் பாருங்க. 20 கிலோ வெயிட் உள்ள ஒருத்தன் வெளியில போறான். அவன் வெளியில போனாலும் என்ன ஆகுது, 10 நபர்களோட சராசரி எடையில 7.9 kg வந்து அதிகமாகுதான். என்ன ஆகுது, 7.9 kg அதிகமாகுது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. பேப்பர் பெண்ணை இல்லாம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். 10 பேர் இருக்காங்க. 10 பேர்ல இருந்து ஒருத்தனை தூக்கி வெளியில போடுறோம். ஓகேவா? சோ இவனுக்கு பதிலா இன்னொருத்தன் இதுல ஆட் ஆகுறான். ஓகேவா? சோ இன்னொருத்தன் உள்ள வரான். ஓகேவா? சோ அவனை வேணா எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. ஒருத்தன் உள்ள வரான். ஓகே, சோ இவன் உள்ள வர்றதுனால என்ன ஆகுதுன்னா 10 நபர்களோட சராசரி வந்து 7.9 kg வந்து அதிகமாகுது. அப்ப நியூ பர்சனோட எடை என்ன? ஓகே, வெளியில போறவனோட வெயிட் என்னன்னா 20 கிலோ. ஓகே, அப்ப அந்த உள்ள வரவனோட வெயிட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? வெளியில போறான் இல்லையா, அவனோட 20 கிலோவும் இவனோட வெயிட்டுக்குள்ள அடங்கும். அப்படிதானே? ஏன்னா அந்த 20 கிலோ மனுஷனுக்கு பதிலாதான் புதுசா ஒருத்தனை உள்ள தூக்கி போடுறோம். அப்ப புதுசா வரவனோட வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியே போறான் பாத்தீங்களா ஒருத்தன், அவனோட வெயிட் 20 கிலோ பிளஸ் அது போக 10 நபரோட சராசரி எடை எவ்வளவு அதிகமாகுதா, 7.9 kg அதிகமாகுது. இந்த 7.9 kg சராசரியில அதிகமாகிறதுக்கு காரணம் யாரு? இந்த புதுசா வரான் பாத்தீங்களா, இவன் தான் காரணம். அப்படிதானே? ஏன்னா இவன் வர்றதுனாலதான் சராசரி அதிகமாகுது. அப்ப அந்த அதிகமாகிறதுக்கு காரணம் யாரு? புதுசா வந்தவன். அப்ப அவனோட வெயிட் தான் அந்த 7.9 kg. ஓகேவா? 7.9 அவனோட ஆவரேஜ் தான் அந்த 7.9. அப்ப டோட்டல் பாத்தீங்கன்னா 10 நபர்களோட சராசரி 7.9 அதிகமாகுது. அப்ப சராசரி 7.9னா டோட்டல் என்ன வரும்? 10 into 7.9 கிடைக்கும். அப்ப உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? x is equal to 20 plus 79 கிடைக்கும். அந்த x தான் புதுசா வரவன். அப்ப x is equal to 99 kg. ஓகேவா? அப்ப புதுசா வரவனோட வெயிட் எவ்வளவுனா 99 கிலோ. 99ங்கிறது ஆப்ஷன் சி. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஒருத்தனை தூக்கி வெளியே போடுறோம், ஒருத்தனை உள்ள போடுறோம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். சிம்பிளா இந்த கொஸ்டினை பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். வெளியே போறவனோட வெயிட் வந்து 20 கிலோ. ஓகேவா? சோ உள்ள வர்றவனோட வெயிட்டின் காரணமா உள்ள ஒருத்தன் வரா இல்லையா, அவன் வர்றதுனால 10 பேரோட சராசரி 7.9 kg அதிகமாகுது. அப்ப டோட்டல்ல எவ்வளவு அதிகமாகும்? 79 அதிகமாகும். அப்ப உள்ள வரவனோட வெயிட் பாத்தீங்கன்னா இந்த 20 பிளஸ் இந்த 79 இதுதான் யாரு? உள்ள வரவனோட வெயிட். அப்ப டோட்டலா அவனோட வெயிட் என்னவா இருக்கும்? 79 கிலோவா இருக்கும். சோ 79ங்கிறது ஆப்ஷன், சாரி, டோட்டல் எவ்வளவு வரும்? 79 பிளஸ் 20 99. 99ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, இந்த மாதிரி ஒரு வென் டயக்ராம் கொடுத்துட்டு ஒரு பார்ட் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? சோ சர்க்கிள் அப்படிங்கிறது எம்ப்ளாய்டு, ஸ்கொயருங்கிறது பாத்தீங்கன்னா யூத், இந்த ஸ்கொயருங்கிறது பாத்தீங்கன்னா கிராஜுவேட். புரியுதா? அதை தெளிவா கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்டு யூத் ஹூ ஆர் நாட் கிராஜுவேட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த படத்துல எம்ப்ளாய்டு யூத்தை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? யாரை கண்டுபிடிக்கணும்? எம்ப்ளாய்டு யூத். ஓகேவா? ஆனா அவங்க எப்படி இருக்க கூடாதான்? கிராஜுவேட்டா இருக்கக்கூடாது. கிராஜுவேட்டுங்கிறது உங்களுக்கு யாரு? இது ஃபுல்லா கிராஜுவேட். அப்ப இது வரவே கூடாது. இந்த ஸ்கொயர் உள்ள வரவே கூடாது. இது வரவே கூடாது. ஓகேவா? ஏன்னா ஹூ ஆர் நாட் கிராஜுவேட்னு சொல்லியிருக்காங்க. பட்டதாரி அல்லாத வேலையில் உள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பட்டதாரி அல்லாத, இதான் பட்டதாரி. ஓகே, பட்டதாரி. ஓகேவா? சோ பட்டதாரி. சோ பட்டதாரி உள்ள வரக்கூடாது. ஓகே, சோ பட்டதாரி உள்ள வரக்கூடாதுன்னா இந்த ஸ்கொயர் ஃபுல்லா உள்ள வரக்கூடாது. ஓகே, சோ இளைஞர்கள். சோ இளைஞர்கள்ங்கிறது இந்த ஸ்கொயரு, வேலையில இருக்கவே அப்படிங்கிறது இது. அப்போ இந்த பட்டதாரி உள்ள வரக்கூடாது, கிராஜுவேட் ஃபுல்லா உள்ள வரக்கூடாது, இதுல எந்த நம்பருமே வரக்கூடாது. அவன் எம்ப்ளாய்டாவும் இருக்கணும், யூத்தாவும் இருக்கணும். அப்ப எங்க இருக்கணும்? வட்டத்துக்குள்ளேயும் அந்த நம்பர் இருக்கணும், இந்த ஸ்கொயருக்குள்ளேயும் அந்த நம்பர் இருக்கணும். அப்ப 18 நல்லா பாருங்க, வட்டத்துக்குள்ளேயும் 18 இருக்கு, இந்த ஸ்கொயருக்குள்ளேயும் 18 இருக்கு. அப்ப அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 18. சோ 18ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, தெளிவா புரியுதா? பட்டதாரி அல்லாத வேலையில் உள்ள இளைஞர்கள். பட்டதாரி அல்லாதங்கும் போது இவன் வரமாட்டான், இந்த ஸ்கொயர் வராது. அப்ப இந்த சர்க்கிளுக்குள்ளேயும் இந்த ஸ்கொயருக்குள்ளேயும் வரக்கூடிய வேல்யூ
அப்ப 18 தான் இதுக்கான ஆன்சரா இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. How many total number of factors in 1 to 96? 1 to 96 உள்ள மொத்த காரணிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 1 to 96 இருக்கு. சோ இதை வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஓகேவா? சோ பகா காரணிகளா வந்து இதை பிரிக்கணும். ஓகே, சோ அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் பிரைம் நம்பர், ஆட் பிரைம் நம்பர்னு பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? சோ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப a பவர் p இன்ட்டு b பவர் qன்னு இருக்கு. ஓகேவா? சோ ஏங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவன் பிரைம் நம்பர். ஓகே, சோ bங்கிறது பாத்தீங்கன்னா ஆட் பிரைம் நம்பர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இதுல இருக்கக்கூடிய மொத்த காரணிகளோட எண்ணிக்கை பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும்னா p+1 இன்ட்டு q+1. ஓகேவா? சோ இப்போ நாம இதை எப்படி பிரிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் பிரைம் நம்பர், ஆட் பிரைம் நம்பர்னு ரெண்டா பிரிக்க போறோம். ஓகே, சோ எப்படி பிரிக்கலாம்? 1 to 96. ஃபர்ஸ்ட் 3 எடுத்துக்கோங்க. 4 3 12, 3 3 9, 2 3 6. சோ திருப்பியும் 3 எடுங்க. திருப்பியும் 3 எடுத்தீங்க அப்படின்னா 1 3 3, 4 3 12, 4 3 12. திருப்பியும் 3 எடுக்கலாமா? சோ 4 3 12, 8 3 24. சோ திருப்பியும் 3 எடுக்கலாம். அப்படிதானே? சோ என்ன வரும்? 16 3 48ன்னு வரும். சோ திருப்பி என்ன பண்ணலாம்? 2 எடுக்கலாம். அப்படிதானே? சோ 2 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 8 2 16, 4 2 8, சோ 2ன்னு போகும். ஓகே, சோ அப்ப இங்க இதை எப்படி எழுதலாம்? 3/4 இல்லனா 2/4 இன்ட்டு 3/4ன்னு எழுதலாம். 2 வந்து 4 டைம் வந்திருக்கு, 3 வந்து 4 டைம் வந்திருக்கு. சோ 2/4 இன்ட்டு 3/4ன்னு எழுதலாம். ஓகேவா? சோ இது வந்து என்னது? ஈவன் பிரைம் நம்பர்னு சொன்னேன். இது வந்து ஆட் பிரைம் நம்பர்னு சொன்னேன். அப்ப a பவர் p இன்ட்டு b பவர் qன்னு இருக்குன்னா p+1 இன்ட்டு q+1ன்னு எழுதலாமா? அப்ப எப்படி எழுதலாம்? pங்கிறது என்னது? அந்த அடுக்கு. அப்ப 4 இருக்கா? சோ 4 + 1. இது இங்க ஒரு 4 இருக்கு. ஓகே, சோ இன்ட்டு 4 + 1. அப்ப 5 இன்ட்டு 5. அப்ப இதுல எத்தனை ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு? 25. ஓகேவா? சோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எத்தனை? 25. 25ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, தெளிவா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ இதோட பேசிக்ஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கும். சோ அதுல பாத்துக்கலாம். ஓகேவா? சோ பிகினரா இருந்துட்டு நீங்க ரிவிஷன் கிளாஸ்ல இருக்கிறத பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிவிஷன் கிளாஸ்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, சோ இது ரீசனிங்ல இருக்கக்கூடிய கொஸ்டின், அனாலஜில உள்ள கொஸ்டின். ஓகே, சோ பிளே வந்து டிரெக்டர். ஓகேவா? சோ டைரக்டர் கூட ரிலேட் பண்றாங்க. இந்த சேம் வே நியூஸ் பேப்பர் இஸ் ரிலேட்டட் டு. ஓகே, சோ நாடகம் அப்படிங்கிறது இயக்குனர் கூட ரிலேட் பண்றாங்க. அப்போ செய்தித்தாள்ங்கிறது யாரோட ரிலேட் பண்ணுவாங்க? சோ எடிட்டர் கூட ரிலேட் பண்ணலாம். அப்படிதானே? சோ நாடகம்ங்கிறது இயக்குனர் எது பண்ணுவாங்க. சோ செய்தித்தாள் வந்து யாரோடது? எடிட்டர் தான் எடிட் பண்ணுவாங்க. அப்ப எடிட்டருக்கு தமிழ்ல வந்து பதிப்பாசிரியர். ஓகே, சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ 4/6 இன்ட்டு 2³ the whole square. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? டிவைடட் பை 8² இன்ட்டு 3² இன்ட்டு 4² சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இப்போ அதை சால்வ் பண்ணலாமா? சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 4/6 இருக்கு இன்ட்டு 2³ the whole square இருக்கு. 2³ எப்படி எழுதலாம்? 8ன்னு எழுதலாம். 2 கியூபோட வேல்யூ என்னது? 8. அப்ப இதை 8² எழுதலாமா? டிவைடட் பை என்ன இருக்கு? 8² இன்ட்டு 3² இன்ட்டு 4² இருக்கு. இங்க இருக்க 8², இங்க இருக்க 8² என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? சோ அடுத்து என்ன பண்ணலாம்? இங்க 4/6 இருக்கு, இங்க 4/2 இருக்கு. இந்த 4/2 மேல கொண்டு போனீங்கன்னா என்ன வந்துரும்? a/m டிவைடட் பை a/n இருந்தா a/m-n எழுதலாமா? அப்ப 4/6 - 2 எழுதலாம். அப்ப 4/4 டிவைடட் பை இங்க என்ன இருக்கு? 3² எத்தனை? 9ன்னு வரும். 4/4ஓட வேல்யூ எத்தனை? 4² வந்து 16. அப்ப 16² வேல்யூ எத்தனை? 256. இல்லனா உங்களுக்கு புரியலன்னா 4 × 4 × 4ன்னு எழுதிக்கோங்க. 4 4 16, 4 4 16. சோ 16 × 16 256. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 256 டிவைடட் பை 9. சோ 256 டிவைடட் பை 9ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க. பின்வரும் கேள்வியில் கொடுக்கப்பட்ட தொடரின் விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடுக்கவும். சோ நம்பர் சீரிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்பர் சீரிஸ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு 70% கொஸ்டினுக்கு அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தாலே ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலான்னு. இப்போ 342, 365, 388 இங்க என்ன வரும்னு தெரியாது. இதைதான் கண்டுபிடிக்கணும். 434, 457. சோ டிஃபரன்ஸ் எடுங்க. 65க்கும் 42க்கும், அதாவது 365க்கும் 342க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா 23 வரும். இங்க 88, இங்க 65. டிஃபரன்ஸ் என்ன வரும்? அதே 23. இங்க டிஃபரன்ஸ் எடுத்தாலும் அப்ப இங்க 23 வருது. இங்க டிஃபரன்ஸ் எடுத்தாலும் சேம் 23 தான் வரும்.
457க்கும் 434க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 23 தான் வரும். அப்ப கண்டிப்பா இங்கேயும் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? 23 தான் இருக்கும். ஓகேவா? சோ தெளிவா புரியுதா? அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுக்கும்போது 23 23 23 வருது. 23 23 23 வருது. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? 342யும் 23யும் கூட்டினா 365 கிடைக்கும். 365யும் 23யும் கூட்டினா 388 கிடைக்கும். அப்ப இங்க உள்ள நம்பர் என்னது? 388 பிளஸ் 23. சோ 388 பிளஸ் 23 8 3 11. சோ 1 லாஸ்ட் டிஜிட் வந்து 1 வரணும். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகே, சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆட் பண்ணாலும் அதான் வரப்போகுது. சோ 1 411 வரும். உட்கார்ந்து மத்ததை ஆட் பண்ண வேணாம். 8 3 11. அப்ப லாஸ்ட் டிஜிட் 1ல முடிஞ்சிருக்கும். சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, a taxi travels 7 kilometer south, then turns towards the east and travels 5 kilometer, then turn towards the north and travels 7 kilometer, and then turn to its left and travels 2 kilometer. What is the location of the taxi now with respect to its initial position? ஓகேவா? சோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஒரு டாக்ஸி வந்து 7 கிலோமீட்டர் தெற்கில் பயணித்து கிழக்கு நோக்கி திரும்பி 5 கிலோமீட்டர் செல்கிறது. பின்னர் வடக்கு நோக்கி திரும்பி 7 கிலோமீட்டர் சென்று இடப்பக்கம் திரும்பி 2 கிலோமீட்டர் பயணிக்கிறது. ஆரம்ப புள்ளியிலிருந்து டாக்ஸி வந்தடைந்திருக்கும் திசை என்ன? ஓகேவா? சோ இதை ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணி ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைவோம். ஓகே, சோ உங்களுக்கு நான் டைரக்ஷன்ல சொல்லி கொடுத்திருக்கேன். இது நார்த், இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட். ஓகே, சோ இது வடக்கு, இது தெற்கு, சோ இது கிழக்கு, இது மேற்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? a taxi travel 7 கிலோமீட்டர் சவுத்னு சொல்லிருக்காங்க. ஓகே, அப்ப சவுத்ல எவ்வளவு போகுது? 7 கிலோமீட்டர் வந்து சவுத்ல போகுது. அப்ப சவுத்னா கீழே பக்கம் இருக்கும். அப்ப 7 கிலோமீட்டர் சவுத்ல டிராவல் பண்ணிருச்சு. ஓகே, ஒரு டாக்ஸி 7 கிலோமீட்டர் தெற்கில் பயணிக்கிறது வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்றாங்க? டர்ன் பண்றாங்க. எங்க? ஈஸ்டுக்கு டர்ன் பண்றாங்க. 5 கிலோமீட்டர் கடக்குறாங்க. அதுக்கப்புறமா கிழக்கு பக்கமா திரும்புறாங்க. 5 கிலோமீட்டர் என்ன பண்றாங்க? பயணம் பண்றாங்க. ஓகேவா? சோ இங்க இருந்துட்டு கிழக்கு பக்கம் எது? இதுதான் கிழக்கு. ஓகேவா? சோ கிழக்கு இது. எவ்வளவு போறாங்க? 5 கிலோமீட்டர் பயணம் பண்றாங்க. அடுத்து என்ன பண்றாங்க? then turn towards the north and travel 7 kilometer. திருப்பி வடக்கு நோக்கி 7 கிலோமீட்டர் என்ன பண்றாங்க? பயணம் பண்றாங்க. அப்ப இங்க இருந்து வடக்கு பக்கமா எத்தனை கிலோமீட்டர்? 7 கிலோமீட்டர். ஓகே, சோ வடக்கு பக்கமா 7 கிலோமீட்டர் போட்டேன்னா அடுத்து பாருங்க. அடுத்து என்ன இருக்கு? 7 கிலோமீட்டர். then turns to its left. திருப்பி என்ன பண்றான்? இடது பக்கமா திரும்புறான். எத்தனை கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர் திரும்புறான். ஓகேவா? சோ இடது பக்கம். அவன் ஸ்டார்ட் பண்ணது எந்த இடத்துல? இந்த இடத்துல தான் அவன் ஸ்டார்ட் பண்ணிருக்கான். சோ இதுதான் என்னது? ஸ்டார்ட் பண்ண இடம். இடது பக்கமா அதை ரீட் பண்ணினா தமிழ் மீடியம்க்கு. சோ திருப்பி என்ன பண்றான்? இடப்பக்கம் திரும்பி 2 கிலோமீட்டர் பயணம் பண்றான். ஓகேவா? சோ இங்க நிக்கிறான்னா அவனுக்கு இடது எது? இதுதான் அவனோட இடது. அப்ப இங்க என்ன பண்றான்? 2 கிலோமீட்டர் பயணம் பண்ணிடுறான். ஓகே, இப்ப என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த லொகேஷன் ஆஃப் த டாக்ஸி நவ் வித் ரெஸ்பெக்ட் டு இட் ஸ்டார்டிங் பொசிஷன்? அவனோட இனிஷியல் பொசிஷன்ல இருந்து, ஆரம்ப புள்ளியிலிருந்து எவ்வளவு தூரத்துல நிக்கிறான்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அவனோட ஆரம்ப புள்ளி எது? இது. சோ இங்க இருந்து இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தா நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ளது எத்தனை? 5. இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ளது எத்தனை? 2. அப்ப இங்க இருந்து இங்க வரை உள்ளது எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்குது 3. டோட்டலா பாத்தீங்கன்னா 5 இருக்கு. 5ல இதுல இருந்து இது வரை 2ன்னா இதுல இருந்து இது வரையும் 2 தான் இருக்கும். அப்போ மீதி எத்தனை இருக்கும்? 3. அப்ப இதுல இருந்து இது வரை இருக்கிறது 3. ஓகே, அப்ப இங்க இருந்து இங்க வரை உள்ள டிஸ்டன்ஸ் எத்தனை? 3. ஓகேவா? சோ அப்ப எத்தனை கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டர். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆரம்ப புள்ளியிலிருந்து டாக்ஸி வந்தடைந்திருக்கும் திசை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ 3 கிலோமீட்டர் எங்க போறான்? ஈஸ்ட். அப்படிதானே? இது என்ன டைரக்ஷன்? இப்படி டைரக்ஷன் போட்டா அது ஈஸ்ட். அப்படிதானே? அப்படி டைரக்ஷன் கண்டுபிடிக்க தெரியலன்னா இங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். கொஞ்ச நாளைக்கு பிகினர் வந்து என்ன டைரக்ஷன் கண்டுபிடிக்க தெரியலன்னா இந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி டைரக்ஷன் போட வேண்டாம். பார்த்ததுமே இந்த பக்கம் இருந்தா ஈஸ்ட், இந்த பக்கம் இருந்தா வெஸ்ட்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அப்ப கிழக்கு நோக்கி எத்தனை? 3 கிலோமீட்டர் போனோம்னா என்ன பண்ணிடுவான்? அவனோட ஆரம்ப புள்ளியிலிருந்து இப்ப இருக்க இடத்துக்கு ரீச் ஆகிருவான். அப்போ 3 கிலோமீட்டர் ஈஸ்ட். ஆப்ஷன் பாருங்க, 3 கிலோமீட்டர் வெஸ்ட் இருக்கு. சோ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். சோ 3 கிலோமீட்டர் ஈஸ்ட், 3 கிலோமீட்டர் கிழக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, the selling price of 28 items is equal to cost price of 16 item. What is the profit or loss percent? 28 பொருட்களின் விற்பனை விலை 16 பொருட்களின் வாங்கிய விலைக்கு சமம். லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன? ஓகே, செல்லிங் பிரைஸ் ஆஃப் 28 ஐட்டம்ஸ். 28 ஐட்டமோட செல்லிங் பிரைஸ் வந்து 16 ஐட்டமோட காஸ்ட் பிரைஸுக்கு ஈக்குவலா இருக்கான். ஓகே, அப்ப 28 SP வந்து 16 CPக்கு ஈக்குவலா இருக்கு. புரியுதா?
28 பொருளோட விற்பனை விலையை நான் எஸ்பின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். காஸ்ட் பிரைஸை வாங்கிய விலையை வந்து நான் காஸ்ட் பிரைஸ் சிபின்னு வச்சுக்கிறேன். ஓகே, 28 எஸ்பி எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 16 சிபிக்கு ஈக்குவலா இருக்கு. இதுல இருந்து எஸ்பி பை சிபி ஈக்குவல் டு 16/28 போடலாமா? இதை எப்படி எழுதலாம்? 4/7 எழுதலாம். ஓகே, சோ 4/7 எழுதலாம். 4 4 16, 7 4 28. ஓகே, அப்போ செல்லிங் பிரைஸ் வந்து எத்தனை பங்கு? 4 ரூபாய். காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 7 ரூபாய். இப்படியே வச்சுக்கோங்க. செல்லிங் பிரைஸ் 4 ரூபாய். ஓகே, காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 7 ரூபாய். 7 ரூபாய் மதிப்புள்ள பொருளை நீங்க என்ன பண்றீங்க? 4 ரூபாய்க்கு விக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு லாபமா நஷ்டமா? நஷ்டம். ஓகேவா? அப்ப நஷ்டம்ங்கிறது புரிஞ்சிருச்சு. இங்க ஆப்ஷன் வாங்க. லாஸ்ங்கிறது 2 ஆப்ஷன்ல இருக்கு. இந்த 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் லாஸ்ங்கிறத கண்டுபிடிக்கணும். சோ பொருளோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 7 ரூபாய். லாஸ் எவ்வளவு? 3 ரூபாய் நஷ்டம். அப்படிதானே? 7 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 4 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா நஷ்டம் எவ்வளவு? 3 ரூபாய். ஓகேவா? அப்போ 3/7 இன்ட்டு 100 போடலாமா? அப்போ 300/7 கிடைக்கும். சோ 300/7 போது உங்களுக்கு என்ன வரும்? 4 7 28. சோ திருப்பி சாரி 2 7 14 வரும். ஓகே, சோ 42 பாயிண்ட் சம்திங் வரும் ஆன்சர். ஓகே, சோ 2 7 14. அப்போ 42 பாயிண்ட் சம்திங் தான் ஆன்சர். அப்ப இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இங்க 44ன்னு ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். மற்றதை வந்து கண்டுபிடிக்க வேண்டாம். ஏன்னா எக்ஸாம்ல வந்து கரெக்டா நீங்க கண்டுபிடிச்சுதான் ஆன்சர் பண்ணணும்னு கிடையாது. 4 ஆப்ஷன் கையில இருக்கும். 4ல ஏதோ ஒண்ணுதான் கரெக்டா இருக்கும். அதை வந்து கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து இருக்கிறத கால்குலேட் பண்ணி எக்ஸாம்ல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, இதோட ஆன்சர் வந்து 42.86% லாஸ். ஓகே, இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம டெய்லி அப்லோட் பண்ண கிளாஸஸ் எல்லாத்தையும் பாருங்க. எல்லாமே ரீசெண்டா நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல நாம கொடுத்திருக்கோம். டெஸ்ட் பேட்ச்ல வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெஸ்டாவும் கொடுத்திருக்கோம். நிறைய டெஸ்ட் வந்து கொடுத்திருப்போம் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல. எக்ஸாம் போற வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, சோ டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. சப்போஸ் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, சோ குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, என்டிபிசி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, சோ லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நம்ம ஆப்லேயே ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்டிபிசிக்காக ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து நம்ம ஆப்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு சாட்டர்டே உங்களுக்கு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டையும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். நான் நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல சிபிடி 1ஓட டெஸ்ட், சிபிடி 2ஓட டெஸ்ட் ரெண்டுமே இருக்கும். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 499. இப்ப நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கோ, ஆர்ஆர்பியோட இப்போ பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுல வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்திருப்போம். ஓகேவா? நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலைங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இன்னும் உங்களுக்கு ஃபர்தரா டீடைல்ஸ் வேணும் டெஸ்ட் பேட்ச் பத்தி, கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ், ஆல் இன் ஒன் கோர்ஸ், இல்ல மேக்ஸ் கோர்ஸ், சயின்ஸ் கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே, சோ நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ண போறீங்கன்னா இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு மெசேஜ் அனுப்புங்க. டெஸ்ட் பேட்ச்னா ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச்னு மெசேஜ் அனுப்புங்க. இல்ல சிஏபிடிஎஃப் வேணும்னா ஐ வாண்ட் சிஏபிடிஎஃப்னு மெசேஜ் அனுப்புங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல், டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.